வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சினிமா அப்டேட்ஸ் வீடியோவில் தமிழ் சினிமாவை சுற்றி நடக்கிற முக்கியமான நியூஸ்களை ஒன்றா பார்க்க போதும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் எந்த படத்தை பற்றின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிக்கிற ஜனநாயகன் படம் தான். இந்த படத்தோட கோர்ட் கேஸ் ஹியரிங் நேற்று காலையில் 11:30 ஸ்டார்ட் ஆகி லஞ்ச் பிரேக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணி ஈவினிங் தான் முடிவுக்கு வந்துச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, 2 பக்கத்தோட ஆர்கியூமெண்ட்ஸும் முழுசாக கேட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் பெண்டிங். ஆனால் பலர் எதிர்பார்த்த மாதிரி நேற்றே தீர்ப்பு வரலை. ஜட்ஜ்மெண்ட்டும் வேறு ஒரு டேட்டுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த டேட்டும் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை. இப்போ கிடைச்சிருக்கிற இன்சைட் நியூஸ் என்னென்னா, 1 வீக் இல்லைனா மேக்ஸிமம் 10 டேட்ஸ்க்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் தீர்ப்பு யார் பக்கம் ஃபேவராக இருக்கும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ ஜனநாயகன் படத்தோட வெயிட்டிங்கு இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்த அப்டேட் நம்ம அஜித் குமார் நடித்த மங்காத்தா படம் ரீரிலீஸை பற்றி தான். இந்த ஃப்ரைடே 23ஆம் ஏகேவோட மங்காத்தா படம் தேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே செம்ம பாசிட்டிவாக இருக்குது. இனிஷியலி தெரி படத்தோட கிளாஸாக இருக்குமோ அப்படி தான் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதே ஃப்ரைடே திரௌபதி 2வும் ஆஸ்பாட் 2வும் படங்களும் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த 2 படங்களோட ப்ரொடியூசர்ஸும் தெரி பட ப்ரொடியூசரான தானுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தெரி ரீரிலீஸு போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு கான்ட்ரவர்சியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 பட ப்ரொடியூசர்ஸும் தானுக்கிட்ட கேட்க முடிஞ்சுது. ஆனால் சன் பிக்சர்ஸ் கிட்ட ஏன் மங்காத்தா படத்தை போஸ்ட்பான் பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு கொஸ்டின் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 படத்தை பற்றி தான். ஜெயிலர் 2 படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் இப்போ கேரளாவில் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி கேரளாவுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. இது ஒரு ஷார்ட் ஷெடியூலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஷெடியூல் மோகன்லாலும் ரஜினி சாரும் காம்பினேஷன் சீனாக தான் ஷூட் பண்ண போகிறாங்கன்னு நியூஸு. என்டையர் ஷூட்டிங்கும் ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ் நியூ இயர் டைமில் மாசான அப்டேட் ஒன்று வர சான்ஸ் ரொம்ப அதிகம். தலைவர் 173 ப்ராஜெக்ட் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஏப்ரல் மாதத்துலேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போதும்னு சூப்பர் ஸ்டார் ரஜினியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு பேராக ஒரு எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் தான் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு டாக்ஸ் போயின்னு இருக்குது. ஏற்கனவே அவங்க ரஜினி சார் கூட நடித்த ஒருத்தங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேம் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. தலைவர் 173 படத்தை நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த ரிலீஸு சோலோவாக இருக்குமா இல்லை ஒரு கிளாஸ் ஏதாவது இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் சூர்யா 47 படத்தை பற்றி தான். ஆக்சுவலாக இந்த இயர் சூர்யாவுக்கு 3 படங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு. ஆனால் கருப்பு படம் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணலான்னு அந்த டீம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மே மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்த சூர்யா 46ம் டிலே ஆகும். அப்படின்னா சூர்யா 47 இந்த இயர் வர சான்ஸு ரொம்ப கம்மி. மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பொங்கல் ரிலீஸுக்கு பிளான் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் தலைவர் 173 வெர்சஸ் சூர்யா 47 கிளாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து எஸ்டிஆர் படத்தோட அப்டேட் தான். வெற்றிமாறன் டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் 26 இல்லைன்னா 27 ஸ்டார்ட் பண்ணலான்னு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அரசன் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் அஸ்வத் மாரிமுத்தும் டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடிக்கிற எஸ்டிஆர் 51 படத்தை ஏப்ரல் மாதமே ஷூட்டிங் போகும்னு அந்த டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது இந்த வருஷம் எண்டில் இருக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்டை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ட்ராப்னு சொல்லிட்டாங்க. எஸ்டிஆர் இந்த ப்ராஜெக்டில் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக டான் பிக்சர்ஸ்க்கு ஃப்யூச்சரில்
வேற ஒரு ஃபிலிம் எஸ்டிஆர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ராம்குமார் இந்த ஸ்கிரிப்டை எஸ்கேக்கு நரேட் பண்ணதா ஒரு டாக் பாயிண்ட் இருக்குது. எஸ்டிஆருக்கு பதிலாக எஸ்கே ரீப்ளேஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படி எஸ்கே வந்தால் சந்தானம் டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்டில் இருக்க மாட்டார். ஏன்னா சந்தானமே சிம்பு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே வந்தார். அப்படி அவர் இல்லைன்னா அவரோட ரோலுக்கு வேறு யார் சூட் ஆவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற ப்ராஜெக்டை பற்றின லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா, ஜூலை மந்தில் இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வருது. சில இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸை ஐமேக்ஸில் ஷூட் பண்ணலான்னு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதே கான்செப்டை தான் லோகேஷ் ஃபஸ்ட்டு ரஜினிக்கு சொன்ன ஸ்டோரிக்கும் பிளான் பண்ணாங்க. அப்புறம் தான் அதை ஸ்டோரியை ட்ராப் பண்ணிவிட்டு கூலி படம் பண்ணாங்க. இப்போது அந்த ஐமேக்ஸ் ஐடியாவை அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு லோகேஷ். அடுத்து புஷ்பா 3 படத்துக்கான அப்டேட். புஷ்பா 2 எண்டிங்கில் புஷ்பா 3க்கு லீட் ஆல்ரெடி இருக்குது. புஷ்பா 3 படத்தோட ஒர்க்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. சல்மான் கானை இந்த படத்தில் ஒரு கேமியோவுக்குன்னு இந்த மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டர் நேம் சுல்தான். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பில்லினியர்னு சொல்கிறாங்க. அந்த கேரக்டரை வச்சு ஃப்யூச்சரில் ஸ்டாண்டலோன் மூவியும் பண்ணலான்னு இந்த மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புஷ்பா யூனிவர்ஸை மார்வல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் போயிட்டு இருக்கு போல். இதுதான் மக்களே இன்றைக்கான தமிழ் சினிமா அப்டேட்ஸ். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் கிளியராகவும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸோட அடுத்த அப்டேட்ஸ் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.